ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு எழுதினார்னா அந்த தீர்ப்பு எழுதின உடனேயே அந்த தீர்ப்பு எழுத பயன்படுத்தின அந்த பேனாவை அந்த மேஜையில குத்தி அதன் நிப்ப உடைச்சு அதை அவரோ அல்லது வேற யாருமோ பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதப்படுத்தி விடுவாராம். இந்த செயல் மூலம் இந்த நீதிபதி என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த மனுஷன் ஒரு குற்றவாளி தான், இவனுக்கு நான் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பு எழுதிட்டேன். ஆனா நான் எழுதின தீர்ப்பை என்னுடைய முழு மனதோடு சந்தோஷமா நான் அந்த தீர்ப்பை எழுதல, மிகுந்த மனஸ்தாபத்தோடு வேதனையோடு தான் அந்த தீர்ப்பை நான் எழுதியிருக்கிறேன். ஒரு மனுஷனுடைய உயிரை எடுக்க பயன்படுத்தின இந்த பேனாவை வேற யாரும் பயன்படுத்தக்கூடாது, இனி அது பயன்படவே கூடாது என்று சொல்லி அந்த பேனாவை உடைக்கிறார். உலகத்தில் உள்ள ஒரு நீதிபதியே ஒரு தீர்ப்பை மனப்பூர்வமாக செய்வதில்லை, மிகுந்த மனஸ்தாபத்தோடு தான் செய்கிறார் என்பது இதன் மூலம் நமக்கு தெளிவா தெரியுது. சர்வலோகத்துக்கும் ஒரு நீதிபதி இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? கடவுள். அவர்தான் இந்த சர்வலோகத்துக்கும் ஒரு நீதிபதியாக இருக்கிறார். அந்த சர்வலோக நீதிபதியும் எந்த மனுஷருக்கும் ஒரு தீங்கை மனப்பூர்வமாக அனுமதிப்பதே இல்லை. உங்க வாழ்க்கையிலையும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருமோ அல்லது வந்திருக்கிற இந்த வியாதி இப்படி முடிஞ்சிருமோ என்று சொல்லி பயப்படாதீங்க. சர்வலோக நீதிபதி உங்களுக்கு தீங்கை ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். நினிவே என்ற ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு கடவுள் பயம் கிடையாது. கடவுளை பற்றி அவர்கள் அறிந்து கொள்ளவும் இல்லை. நீதி நியாயங்கள் தெரியாதபடியினாலே அவர்கள் மனம் போல வாழ்ந்தார்கள். சர்வலோக நீதிபதி அந்த நினிவே பட்டணத்தை நோக்கி பார்க்கிறார். அந்த பட்டணத்தை அழிப்பதற்குண்டான எல்லா பாவங்களும் அந்த பட்டணத்துல இருக்கு. ஆனாலும் அவர் உடனே அழிக்கவில்லை. தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய யோனாவை அழைத்து, இந்த பட்டணத்து ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு, இன்னும் 40 நாள்ல இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன். இந்த 40 நாளுக்குள்ள நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பினா நான் இந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோனாவை அனுப்புகிறார். யோனா போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார். ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் யோனா அந்த நினிவே பட்டணத்துக்கு போகிறார். அங்க உள்ள ஜனங்களுக்கு எல்லாம் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இந்த செய்தியை கேட்ட உடனே ஜனங்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். இந்த செய்தி தேசத்தை ஆளுகிற ராஜாவின் காதுக்கும் எட்டினது. உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த தேசத்து ராஜா முதல் கொண்டு சகல ஜனங்களும் உபவாசம் இருந்து அழுது தங்கள் மீறுதல்களை பாவங்களை அறிக்கையிட்டு சர்வலோக நீதிபதி இடத்துல மன்னிப்பு கேட்டார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள் என்று சர்வலோக நீதிபதி பார்த்த பொழுது அந்த நினிவே பட்டணத்தை அழிக்காமல் விட்டார். அப்பதான் அந்த தீர்க்கதரிசி இந்த சர்வலோக நீதிபதியாகிய கர்த்தரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறீர். அது மட்டுமல்ல, நீர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வம் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என்று அந்த சர்வலோக நீதிபதியின் இருதயத்தை இந்த யோனா சொல்கிறார். அது 100க்கு 100 உண்மை. உலகத்துல இருக்க இந்த நீதிபதிக்கே இவ்வளவு மனஸ்தாபம் இருக்கும் பொழுது சர்வலோக நீதிபதிக்கு எவ்வளவு மனஸ்தாபம் இருக்கும்? உங்க வாழ்க்கையில எதை குறிச்சு நீங்க பயந்துகிட்டு இருந்தாலும் சரி, இந்தோட அந்த பயத்தை விட்டுருங்க. எந்த தீங்கையும் நீங்க நினைச்சு கற்பனை பண்ணி பயப்படாதீங்க. உங்களுக்கு தீங்கு செய்ய மனஸ்தாபப்படுகிற தெய்வம் அவர். உங்களுக்காக பரிதவிக்கிற ஒரு தெய்வம் அவர். இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க குடும்பத்துல ஒரு தீங்கும் வராது. இதுல முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த காரியத்துல மனம் திரும்ப வேண்டும் என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள்.